வணக்கம் நண்பர்களே. லைனிங் ஜாக்கெட் வந்து கட்டிங் பண்ணி அப்படியே ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள் போய் பார்ப்போம். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ்க்கு வந்து லெவலாக ஃப்ளாட்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு அளவு எடுத்து பார்க்குறோம். 23 இருக்குது. அதை வந்து 25 ஆக்கிறோம். 42 சைஸு ப்ளவுஸ் இது. மார்க் பண்ணியாச்சு. 25 இருக்குது. வச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் வருதான்னு செக் பண்ணிட்டோம். ஸ்லீவ் வருது. இப்போ அப்படியே கட் பண்ணி கிழிச்சிடலாம். இல்லைன்னா 25 மார்க் பண்ணிக்கங்க. ரெண்டு சைடு வந்து கரை பீஸ் இருக்கு. கிழிச்சாச்சு. ஒரு பக்கம் கரை வந்து ஸ்லீவுக்கு வந்துடும். இன்னொரு பக்கம் கரையும் இதுவும் கிழிச்ச பக்கமும் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கச்சோலி பட்டை மூணுமே இதுலேயே வந்துடும். நல்லா கீறிக்குங்க. 12 இன்ச்சு இருக்கும். 25 இன்ச்சுனா அதான் எக்ஸ்ட்ரா பீஸ் சைடு பிடிக்கிறதுக்கு. 23னா பேக் அப்படியே எல்லாத்தையுமே அப்படியே வச்சுருங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் வந்து எடுக்குள்ளே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். பேக் வந்து கரெக்டாக தான் ஃப்ளாட்டாக போட்டுக்கணும்னு சொல்கிறது நான். ஃப்ளாட்டாக போட்டிங்கன்னா 23 எடுத்துட்டிங்கன்னா அது 23ஓட அது முடிஞ்சு போச்சு. நீங்கள் சைடு பிடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரதுக்காக தான் வந்து அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறோம். அதில் சேர்த்தாச்சு. கீழே 1 இன்ச்சு மடிச்சாச்சு. மேலே வந்து மடித்து போட்டுப்போம். இப்போ இடுப்பு இறக்கம் வந்து அளந்து பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஹைப் பண்ணிக்கங்க. அப்படியே 15 இன்ச் இருக்கு. 15 இன்ச்சு இருக்கு இறக்கம். இது பேக் இடுப்பு இறக்கம் வந்து 15 இருக்கு. 6 இன்ச்சு சேர்த்து 15 வச்சுக்கலாம். இப்போ வந்து கழுத்தை வந்து வரைஞ்சிப்போம். கழுத்து வந்து ஒரு 2.75க்கு 6 வச்சுப்போம். 6.5 தைக்கக்குள்ள அது வந்து சேர்த்து நீங்கள் எப்போ 3 இன்ச்சு 3 இன்ச்சு 4 இன்ச்சில் பண்ணாதீங்க. அது காலர் நெக்குக்கு தான் அந்த மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி நார்மல் நெக்குக்கு வந்து 2.5 2.75 2.25 சைஸ் விட்டு அந்த மாதிரி 2.75 3 குள்ளியாக வச்சுக்கங்க. எப்பவுமே 3க்கு மேலே வந்து நெக்கு மட்டும் வந்து லெவல் போகாதீங்க. ஷோல்டர் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ சைடு மார்க் பண்ணிப்போம். எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பார்க்குறோம். பொறுமையாக பாருங்கள். ஷோல்டரும் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பார்க்குறோம். 2.5 இன்ச்சு இருக்குது ஷோல்டரு. அந்த எக்ஸ்ட்ரா இல்லாமல் எல்லாமே அப்படியே அளவு ப்ளவுஸ் வச்சு பொறுமையாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி வச்சதுக்கு அளந்து பார்ப்போம். 2.75 2.75க்கு 6.5 லென்த்து. 3 கூட இந்த ப்ளவுஸ்ல வந்து 3 கூட வைக்கலாம். 3க்கு மேலே எப்பவுமே வைக்காதீங்க. கழுத்து வந்து அகலமாயிடும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒருத்தருக்கு ஷோல்டர் அகலமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம். ஆறரைக்கு 6 அதுதான் இருக்கு. 6க்கு 6 நான் எழுதுறதெல்லாம் கிளியரா தெரியும். பொறுமை க்ளோஸ் அப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. உங்களுக்கு ஈஸியா வந்து தெரியும். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே அளவு ப்ளவுஸ் வச்சு தான் பண்றோம். நீங்களும் வந்து அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பொறுமையா பண்ணிக்கங்க. இப்போ கச்சோலி போட்டு வந்து 5.5க்கு 4.5 எப்பவுமே நம்மளது ஒரே கட்டிங் தான் நம்மளது. கச்சோலி பட்டு மட்டும் வந்து பண்ண மாட்டோம். ஃப்ரண்ட் இறக்கம் வந்து 14 வச்சிருக்கோம். பேக் இறக்கம் 15, ஃப்ரண்ட் இறக்கம் 14. 14னா கீழே பிடிக்கிட்டு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா, மேலே பிடிக்கிட்டு ஒரு 6 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம். கச்சோலி பட்டை 5க்கு 4 கட் பண்ணி வச்சு 12 இன்ச் அப்படியே இருக்கு. அது கச்சோலி பட்டை வந்து ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணிட்ட பிறகு அப்புறம் வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் கட் பண்ணிப்போம். இப்போ நேட்ச் பண்ணுறோம். 3 இன்ச்சுக்கு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நேட்ச் போட்டோம். திருப்பி ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டோம். 1.5 இன்ச்சு நேச்சு. கீழே இருந்து ஒரு 2.5 இன்ச்சுக்கு ஒரு நேட்ச் போட்டோம். ஃப்ரண்ட்டுக்கு பக்கத்தில் நேரம் ஒரு மார்க் பண்ணிட்டு ஒரு மேட்ச் போட்டுப்போம். அப்புறம் மார்க் உங்களுக்கு போட்டு காமிக்கிற பாருங்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டு பெரிய குண்டூசி எடுத்துட்டு அந்த முனையில் கரெக்டாக குத்திக்கிட்டு அப்புறமேட்டு பார்த்தா 2 பக்கமும் வந்து ஹோல்ஸ் வந்துடும். அதை கரெக்டாக வந்து டாட் பிடிச்சிக்கங்க. மார்க் பண்ணிட்டு பொறுமையாக நம்ம வீடியோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறத விட வந்து
நீங்கள் என்ன என்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். அவசரப்படாதீங்க. நம்ம எப்பவுமே பேசுகிறத விட என் வீடியோ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் என் வீடியோ பாருங்கள். நான் பேசுறது தமிழில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் மற்ற பாஷையில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் பேசுகிற பாஷை தமிழ் சில பேர் புரியாமல் இருக்கும். அதில் நீங்கள் பொறுமையாக நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். கீழே வச்சு பார்த்துட்டோம், கரெக்டாக இருக்குது. கீழே மட்டும்தான் நம்ம அளவு எடுப்போம். கீழே வச்சு பார்த்துட்டோம், 6 இன்ச்சு இருக்கு கீழே. அது மிச்சம் 15னா 14 இன்ச்சு இறக்கம் இருக்கும். 15னா மொத்தம் 15 இன்ச்சு. சோல்டரோட அரைஞ்சுன்னா மிச்சம் 9 இன்ச்சு இருக்கும். அந்த கழுத்து இருக்கும். நீங்கள் சோல்டர் கழுத்துலேருந்து அப்படிலாம் தப்பாக அளவு எடுத்தீங்கன்னா தப்பாக வரும். ஒருத்தர் கழுத்து அகலமாக இருக்கும், கம்மியாக இருக்கும். அதை பார்க்காதீங்க. நீங்கள் இடுப்பு அளவு இருக்குன்னா கீழே அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறீங்கன்னா கீழே மட்டும் அளவு எடுத்தாலே உங்களுக்கு பர்ஃபெக்டாக சேரும். கீழே மட்டுமே சென்டரில் மடித்து கீழே மார்க் பண்ணிங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே இந்த மாதிரி கட் பண்ணுவேன். நீங்கள் பொறுமையாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கணும் நண்பர்களே. நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் தான் எல்லா வீடியோவும் நான் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஈஸியாக கற்றுக்குங்க. பானைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நெக் கட் பண்ணோம். இப்போ பானைக்கு ஆக்கிட்டோம் பேக்கில். ஸ்லீவ் 4 மடிச்சு போட்டோம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணி வச்சு ஸ்லீவ் லென்த் எடுத்துக்கலாம். அப்படியே கை லூஸு, ஸ்லீவ் லென்த்து, அக்கு லூஸ் எல்லாமே அதுலேருந்து எடுக்கிறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எடுத்துட்டோம், அப்புறம் அக்கு லூஸ் எடுக்கிறோம். இதை விட 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அட்டாச் பண்ணுறதுக்காக. இப்போ திருப்பி மார்க் பண்ணிப்போம். இப்போ அக்கல் சென்டர் எடுக்கிறோம். அக்கல் ஸ்ட்ரைட் வச்சுட்டு அக்கு லூஸ் எடுப்பேன். அப்போ தான் கரெக்டாக வரும். அந்த ஷேப்பில் ரவுண்டாக வச்சு எடுக்காதீங்க, அது பர்ஃபெக்டாக வராது. முண்டை கழுத்து 3/4 இன்ச்சு கைங்க. நம்ம ஃப்ரண்ட் பேக் ஒன்றா கழிக்கிறோம். அதில் 3/4 இன்ச்சு அழகாக கழிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கை இறக்கம் 6 இன்ச்சு இறக்கம். கை லூஸ் 15 இன்ச்சு. இப்போ அப்படியே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணிருந்தீங்கன்னா அப்படியே பேட்டர்ன் எதனா நீங்கள் கட் பண்ணி வச்சு இந்த மாதிரி வச்சு ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். லைனிங்கு புடவையோட ரன்னிங் பீஸை மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ நிறைய போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ளவுஸ் மட்டும் நீங்கள் தைக்கிறதா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைனிங் ப்ளவுஸ் ப்ளவுஸ் எப்பவுமே பேட்டர்னில் கட் பண்ணி வைக்காதீங்க. அது முறிக்க வைக்கல சுட்டிக்கின்னு அது கஷ்டமாக இருக்கும். மேலே எல்லாமே வச்சு தைக்கணும். நீங்கள் ஒரு லைனிங் போட்டு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக மேலே போட்டு கட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். துணியாக இருக்கிறதால மடங்காது, கரெக்டாக ஃப்ளாட்டாக உட்காந்துக்கும். அதில் அப்படியே மேலே போட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நெக்ஸ்ட் அப்படியே ப்ளவுஸ் தைக்க போயிடலாம். வாங்க கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேண்ட் பிட் வச்சுட்டோம். எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் பேண்ட் பிட் வச்சாச்சு. இது கட்டிங்கும் ஸ்டிச்சிங் ஒன்றா போடுறோம். ஃபுல்லாகவே ஒன்றா போடுறோம். பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. கீழே புடவையோட ரன்னிங் பீஸ் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு பேண்ட் பிட் வச்சிட்டோம். புடவையோட ரன்னிங் பிட் வச்சிட்டோம். மேலே லைனிங் பிட் வச்சிட்டோம். வச்சுட்டு அப்படியே தைச்சிக்கங்க. ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆப்போசிட் வச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
ஆப்போசிட் இருக்கான்னு பாருங்க. இல்லை பிரிச்சு பண்ண மாதிரி ஆயிடும். பிரிச்சு பண்றது வந்து வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதில் வந்து முன்னாடி வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. மேலே திருப்பி லைனிங் மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். லைனிங் பீஸ் மேலே வந்து ஒரு ஓர தையல் ஒன்று போட்டுக்குங்க. திருப்பிட்டு ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுங்க. புடவை ஒரு ஜாக்கெட் பிட் மேலே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுக்குங்க. பாயிண்டட் போட்டோம். ரெண்டும் ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துப்போம். எதனா டவுட்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. நான் வந்து நீங்க வந்து வேலை கத்துக்கணுன்ற ஒரே உள்நோக்கம் நல்ல நோக்கத்தில் தான் வந்து உங்களுக்கு எல்லா வீடியோ வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டு இருக்கேன். கட்டிங்காக இருந்தாலும் சரி, ஸ்டிச்சிங்காக இருந்தாலும் சரி, ஃபுல் வீடியோ கிளியராக போட்டுட்டு இருக்கேன். நான் எதுவும் வந்து உங்களுக்கு குறை வீடியோவை வந்து போடுறது இல்லை. நான் நீங்கள் வந்து என் வீடியோவை பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும். அதுக்காக தான் வந்து நான் ஃபுல் வீடியோ வந்து போட்டுட்டு இருக்கேன். என்ன பேர் வந்து 1000 பேர் 1,00,000 பேர் கூட வந்து வீடியோ போடலாம். இருந்தாலும் வந்து நான் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரே நோக்கம் தான் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் எனக்கு வர காசு வந்து நான் தைக்கிற துணியிலேருந்து வர காசே எனக்கு போதும். இருந்தாலும் வந்து நீங்கள் கற்றுக்கணுன்ற ஒரே இதில் தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நான் யூடியூப்லேருந்து நம்மளுக்கு எதுவும் அவ்வளோ பெரிய வருமானம்லாம் நம்மளுக்கு இல்லை. நீங்கள் கற்றுக்கின்ற ஒரே நல்ல நோக்கம் தான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக உங்களுக்கு புரியும். பார்த்து நீங்களும் கற்றுக்க நண்பர்களே. இப்போ வந்து பேக் ரெடி பண்ணிப்போம். பேக் வந்து அர்க்காத் பண்ணியிருப்போம், நேச் போட்டிருப்போம். அந்த நேச்சுக்கு நேராக வந்து நல்லா கீறிட்டு வந்து கரை பீஸ், அது பேக் வந்து கரை பீஸ் அப்படியே வச்சு தச்சுக்கலாம். ஓரத்தையில் ஃபர்ஸ்ட் போட்டுக்குங்க. எப்பயுமே வந்து ஸ்லீவாக இருந்தாலும் சரி, பேக்காக இருந்தாலும் சரி, ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுங்க. அப்போதான் வந்து இழுத்துன்னு வராமல் இருக்கும். அப்படியே ஸ்லீவில் கூட ஒருத்தனப்பா எஜ்ஜு தையல் மட்டும் போட்டுறீங்க, 1 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட மாட்டீங்க. அது வந்து போடுங்க. இப்போ வந்து ஓர தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த ஓரத்தையல் போட்டிங்கன்னா வந்து ஓரத்தையல் மட்டும் போட்டு விட்டிங்கன்னா வந்து கீழே மேலே இருக்கிற லைனிங் துணி வந்து தண்ணியில் போட்ட பிறகு சில பேர் வந்து சுருங்கிடும். நீங்கள் லைனிங் வாங்கி தண்ணியில் போட்டு துவைச்சி காய போட்டு திருப்பி தைச்சி அயன் பண்ணி தைச்சாலும் வந்து திருப்பி நீங்கள் போடக்குள்ள வந்து அது வேறு மாதிரி ஆகிடும். அதில் வந்து அப்படியே வாங்கி அப்படியே தைச்சிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். நீங்கள் 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு தையல் போட்டுங்க. அந்த மாதிரி தையல் போட்டிங்கன்னா வந்து இடுப்பு வந்து சுருக்கம் அந்த இதை மேலே ஈத்துக்குனா கூட கீழே ஈர்க்காமல் கரெக்டாக தெரியும், ஃப்ளாட்டாக இருக்கும். அதில் போட்டாச்சு பாருங்க. இப்போ வந்து சுற்றி தச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு தைக்கிறது புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா வந்து தைக்கிறதுக்கு கஷ்டம் வந்துன்னா ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி வந்து குண்டூசி ஃபுல்லாக வந்து குண்டூசி போட்டுங்க. தரையில் வச்சுட்டு குண்டூசி எல்லாம் குத்திக்கிட்டு ஃப்ளாட்டாக வச்சு கரெக்டாக தைங்க. லேஸ் வச்சுருக்கேன், லேஸ் வைக்க போகிறோம் நெக்ஸ்ட். அதில் வந்து பானைக்கு வச்சுக்கிறோம். லேஸ் எப்பவுமே பானைக்கு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்கறது லுக்காக இருக்கும். சுற்றி தைச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்கள் எவ்வளோ பொறுமையாக பார்க்குறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களே வந்து கட் பண்ணி ஈஸியாக வந்து தச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரே லெவலில் கட் பண்ணி எடுத்துங்க. நம்ம வந்து லைனிங் மட்டும்தான் பர்ஃபெக்டாக கட் பண்ணுவோம். புடவையோட ரன்னிங் பீஸு ப்ளவுஸ் வந்து அப்புறமேட்டு தான் கட் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்துங்க, அது எக்ஸ்ட்ரா இருக்கும், அது கழிச்சிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ்லேயும் அதே போல் அர்க்காத்து இருக்கும், நேச்சர் போட்டிருப்போம். அந்த நேச்சுக்கு நேராக மடிச்சுக்குங்க. நேச்சு எவ்வளோ போட்டிருக்கோமோ அந்த நேச்சுக்கு நேராக வந்து மடிச்சுப்போம். நேச் போட்டிருக்கோம். அந்த நேச்சுக்கு நேராக வந்து மடிச்சுக்குங்க. மடிச்சு கீறிக்கிட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு இன்னொரு ஒரு 3/4 இன்ச்சுக்கு 1 இன்ச்சுக்கோ ஒரு தையல் போட்டிங்கன்னா வந்து கை வந்து ஈத்துன்னு போகாமல் இருக்கும். ஜாயின் கொடுக்குறது எப்போ நீங்கள் வந்து ஸ்லீவ் ஜாயின் கொடுத்தால வந்து 1 இன்ச்சு மேலே வந்து ஜாயின் வந்துச்சுன்னா வந்து ஒரே பக்கம் தரக்கூடாது, 2 பக்கமும் டிவைட் பண்ணோம். இது வந்து 2 இன்ச்சு ஜாயிண்ட்டு.
அதில் வந்து 2 பக்கமும் டிவைட் பண்ணி வந்து ஜாயின் கொடுக்குறோம். எதுவும் சென்டரா வச்சுக்கணும். மேலே பாடி பீஸ் வந்து சென்டரா வச்சுக்கின்னு வந்து வச்சுக்கின்னு 2 பக்கமும் வந்து ஜாயின் கொடுத்துக்குங்க. வந்து அடியில் தைச்சுப்போம். அடியில் தைச்சு ஜாயின் கொடுத்துட்டு அது மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. உங்க சப்போர்ட் இருந்தால் தான் நானும் வந்து வளர முடியும். ஒரு சப்போர்ட் தான் எனக்கு தேவை. காசு பணம் வந்து எப்போ வேணாலும் சம்பாரிச்சிடலாம். ஆனால் வந்து மக்களை வந்து சம்பாதிக்க முடியாது. நல்ல நண்பர்களை வந்து சம்பாதிக்க முடியாது. அதில் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நான் நண்பர்னு சொல்றது 2 பேர் தான். ஆண் பெண் 2மே ஒரே மாதிரி சொல்றது நண்பர்னு. தனித்தனியாக பிரித்து சொல்லல நான். அதில் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. வந்து கீழே வந்து எல்லா பீஸ் கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். டைலர் வேலையை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ கற்றுக்கினாலும் வந்து நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நானுமே வந்து ஒரு 20 வருஷமா வந்து தைக்கிறேன் துணி. 20-25 வருஷமா 14 வயசுலேருந்து தைக்கிறேன் நான். அப்போ கூட வந்து எனக்கு இன்னும் கற்றுக்கணும் தான் தோந்தோசரம் இன்ட்ரெஸ்டே போகல. டைலர் தொழிலை வந்து எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டே போகல. இன்னும் கற்றுக்கணும் தான் எனக்கு தோந்தோசரம் இன்ட்ரெஸ்ட் போகாமல் இருக்கு. அதே போல் வந்து நீங்களும் விடாமுடிச்சா கற்றுக்கிட்டே இருங்க. எவ்வளோ கற்றுக்கிறீங்களோ வந்து அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரே துணி தைச்சாலும் வந்து இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது எனக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்தது என்ன பண்ணுவோன்னு, அடுத்த துணிக்கு இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நல்லா வர இன்ட்ரெஸ்ட் வரும். அதில் வந்து எப்பவுமே சோகமாக இருக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. கஷ்டப்படாமல் வந்து சோம்பேறித்தனம் இல்லாமல் வந்து தைச்சி கற்றுக்குங்க. தைச்சிக்கிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டாக வந்து தைங்க. கற்றுக்குங்க, எப்பவுமே வந்து கற்றுக்குங்க. யாருமே வந்து எவ்வளோ கற்றுக்கினா அதில் வந்து ஆசை தீராது. அந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க நண்பர்களே. எனக்கு இன்னுமே வந்து தைக்கிற இன்ட்ரெஸ்ட் போகவே இல்லை. சோம்பேறித்தனமே வர்றதில்லை நம்மளுக்கு. இன்னும் தைக்கணும், நல்லா தைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா கொடுக்கணும். நம்ம கஸ்டமர் வந்து இன்னும் வந்து நல்லா பிடிக்கணும்னு தான் நம்மளுக்கு தோணுது. நம்ம கஸ்டமர்லாம் நம்மளை தேடி வராங்கன்னா வந்து அதுதான் வந்து நான் எனக்கு இருக்கிற கஸ்டமரே வந்து ஏகப்பட்ட கஸ்டமர். அவள் தான் வந்து யூடியூப்ல வந்து என் ஃபோன் நம்பர் தரல, வந்து என் யூடியூப்ல இருந்து வாங்கி தைக்கிறது இல்லை. நான் யார்கிட்டயும் வந்து வெளியே யார்கிட்டயுமே வந்து வாங்குறது இல்லை. நம்ம கஸ்டமரே ஜாஸ்தி. அதாவது நம்ம கஸ்டமர் துணி மட்டும்தான் வாங்கி தைச்சிட்டு இருக்கோம் நம்ம. இப்போ வந்து மற்றவங்க துணிலாம் எனக்கு வேணும், எனக்கு வேலை வேணும் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன். நம்ம என் வேலையை வந்து டைட்டாக இருக்கிறதால உங்களுக்கு நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணுன்ற ஒரே உள்நோக்கத்தில் கற்றுக்கிட்டு நைட்டில் மட்டும்தான் வந்து வாய்ஸ் கொடுத்து வீடியோ போடுறேன் நான். அப்போ தைக்கக்குள்ளே எடுத்துருவேன். நான் கட்டிங் முன்னாடி தைக்குள்ளே வீடியோ எடுத்துகிட்டு வந்து நைட்டில் மட்டும் வாய்ஸ் கொடுத்து அப்படியே போட்டுறேன் நான். நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்து கற்றுங்க. பாருங்கள், ஜாயின் கொடுத்தாச்சு. பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து மிஷின் வாங்குவாங்க, கொஞ்சம் தைப்பாங்க, ஒரு 2 ஜாயிட் தைக்க கற்றுப்பாங்க. அப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க, மிஷின் பக்கமே போக மாட்டாங்க. கொஞ்ச நாள் பார்த்தா மிஷினை விற்றுருவாங்க. அப்புறம் ரிப்பேர் மிஷின் அது இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம கடையில். நம்ம போர்டை வந்து வீடியோ எடுத்து ஒரு நாள் போடுறோம் பாருங்கள். நம்ம மிஷினும் சர்வீஸ் பண்ணுறோம். எனக்கு வாரத்துக்கு ஒரு 6 மிஷின் 7 மிஷினாவது வந்துடும். டெய்லி ஒரு மிஷின் 2 மிஷினாவது சர்வீஸ்க்கே வந்துடுது நம்ம என்கிட்ட. ஆனால் சர்வீஸ் வீடியோலாம் நான் போடுறதில்ல. நம்ம துணி தைக்கிட்டு மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக எப்பவுமே இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க. ஆனால் வேலைக்கு போய்ட்டு வருவீங்க, சாயந்தரமாக ரெஸ்ட் எடுப்பீங்க. ஃப்ரீயாக சண்டே எப்பனா ஃப்ரீயாக இருக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் ஈஸியாக வந்து தைக்கலாம். ஒரு ஜாயிட் கட் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே ப்ளவுஸ் ஈஸியாக தைச்சு நீங்கள் போட்டுக்கலாம்.
அதில் ஈஸியாக கற்றுக்குங்க. என் வீடியோ பொறுமையாக பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா பொறுமையாக ஒன்று ஒன்றுன்னா டாட் போடுறேன்னா டாட் பாருங்கள், பிரிண்ட் தைக்கணும் பிரிண்ட் பாருங்கள். ஒன்று ஒன்றா வந்து ஸ்டாப் பண்ணி பொறுமையாக பார்த்து ஈஸியாக அந்த இது மெத்தடாக வந்து பண்ணுங்கள். கட்டிங் கூட சரி, ஃபஸ்ட்டு என்ன கட்டிங் பண்ணுறேன்னு பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு அப்புறமேட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு அப்புறமேட்டு தைக்க கற்றுக்கினீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறீங்களும் சரி, அந்த தையல் மட்டும் ஸ்ட்ரைட் விடாமல் ஃபஸ்ட்டு வந்து வேஸ்ட் பீஸில் நல்லா பழகுங்க. பழகிட்டு வந்து ஈஸியாக கற்றுக்குங்க. சுற்றி தையல் போட்டோம். ஃப்ரண்ட் வந்து சுற்றி நல்லா தையல் போட்டுக்கலாம். இதில் ஆப்போசிட் இருக்கும். ஃபஸ்ட்டு சுற்றி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி தச்சு இப்போ வந்து டாட் போட்டுப்போம். நான் பேசுறதோட நீங்கள் வந்து பொறுமையாக பாருங்கள் என் வீடியோவை. அவ்வளோ ஈஸியாக புரியும். என்ன நான் பண்ணுறேன் மட்டும் பார்த்தா புரியும் உங்களுக்கு ஈஸியாக. இப்போ வந்து கீ டாட் போட்டோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட் போட்டுப்போம். அப்புறம் அக்கல்லேருந்து ஒரு டாட் போட்டுப்போம். ஸ்லீவ் சென்டர்லேருந்து ஒரு டாட் போட்டுப்போம். அதில் பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் தச்சாலே வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். பாருங்கள், கப் ஷேப் கரெக்டாக பக்காவாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து பக்காவாக இருக்கும். 3 டாட் ப்ளவுஸ் வந்து எப்பவுமே வந்து நல்லா இருக்கும். நீங்கள் கீழே மட்டும் ஒரு டாட் போட்டு வந்து போட்டிங்கன்னா வந்து ஆயா ப்ளவுஸ் மாதிரி தைக்கிறாங்க சில பேர். அது வந்து இப்போ தான் ஃபேஷன் தான் கேட்டால். அதெல்லாம் வந்து எங்கள் பாட்டிங்களுக்கு தான் அந்த மாதிரி தைப்பாங்க. கீழே ஒரு டாட் போட்டு அப்படியே வந்து இந்த ப்ளவுஸ்ன்றாங்க. அது பார்த்தா வந்து டிஃப்ரெண்ட்டுன்றாங்க. அதில் வந்து கப்பு இருக்கிறவங்களுக்கு கப்பே உட்காராது. அதில் இந்த மாதிரி 3 டாட் போட்டு எப்போ தைச்சாலும் சரி, ஃப்ரண்ட் பேக் ஓப்பன் ஆனாலும் சரி, ஃப்ரண்ட் ரெண்டும் க்ளோஸ் பண்ணிட்டு 3 டாட் போட்டிங்கன்னா, இந்த 3 டாட் போட்டால் தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கே பக்காவாக இருக்கும். கீழே மட்டும் டாட் போட்டால் அந்த ஃபினிஷிங் பக்கா உட்காராது. பிரா போட்ட மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதில் வந்து இந்த மாதிரி பார்த்து பொறுமையாக தைங்க. இப்போ வந்து கீழே பக்கமாக திருப்பி கச்சலி பட்டை வந்து அட்டாச் பண்ணி வச்சு 1/2 இன்ச் வச்சு நீங்கள் கீழே வந்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டு மேலே ஒரு பாயிண்டட் போட்டுக்கலாம். கீழே பக்கமாக கச்சோலி பட்டை பக்கமாக எல்லா பீஸும் திருப்பி விட்டுட்டு தைங்க. கீழே வந்து ஒரு 4 நேட்ச் போட்டிருக்கோம். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். நான் பேசுறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் என்ன பண்ணுறேன்னு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இப்போ தான் கட் பண்ணுற பாருங்கள். 12 இன்ச்சு வச்சோம். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இப்போ தான் கட் பண்ணுறோம். இப்போ வந்து கொக்கி பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ண போகிறோம். கொக்கி பட்டி ஐப்பட்டி ரெடி பண்ணிப்போம். வந்து ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி ஒரு தைச்சுக்குங்க. 2 இன்ச்சு பீஸ் எடுத்து வருவோம். அது 1 இன்ச்சாக மடித்து ஒரு 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு வந்து தைச்சிப்போம். எப்பயுமே வந்து கொஞ்சமாக தைக்காதீங்க, அப்புறம் பிச்சுட்டு வரும். நல்லா ஒரு 1/4 இன்ச்சு பிடிச்சி தைங்க. மேலே வந்து ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டாச்சு, ஓர தையல். இப்போ மடித்து அப்படியே தைச்சிக்கலாம். கொக்கி பட்டு ரெடி ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பொறுமையா பாருங்க, ஈஸியா புரியும். இப்போ வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஐப்பட்டி ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீவ்ல கட் பண்ணி எடுத்தாலும் அந்த பீஸ் அப்படியே எடுத்துப்போம். எடுத்துட்டு வந்து அப்படியே வந்து மடிச்சுப்போம். 3ஆ மடிச்சு அப்படியே வந்து ஒரு பாயிண்டட் ஒன்று போட்டுப்போம். இது ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா வந்து இது ஷார்ட் வீடியோ மட்டும் போட்டிருக்க, போய் பாருங்க. ஐப்பட்டி கொக்கி பட்டி தைக்கிறதுக்கு வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன், வேணா வந்து போய் பாருங்க. இப்போ வந்து சென்டரா தைச்சுப்போம். சென்டரா வந்து ஒரு தையல் போட்டுப்போம். தைச்சிட்டு ஓர தையல் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல் இது ஒன்று போட்டுப்போம். இது வந்து அப்படியே ஐ வந்து இதிலே கட்டிடுறோம் நம்ம. ஏன்னா அளவு பிளவுஸ்ல வந்து அதுலேயே ஐ இருக்கு, அவங்க அப்படியே தான் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஐ வந்து அப்படியே கட்டிக்கிறோம், இதிலே கட்டிக்கலாம். மிஷின்ல வந்து ஐ வந்து கிராஸாக எடுத்துப்போம். நீங்கள் வந்து 5 கொக்கிக்கு வந்து மார்க் பண்ணிக்கங்க ஐ கட்டுறதுக்கு.
இது வந்து நம்மளுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஐ கட்டின்னு உட்காந்து நேரத்து கஷ்டமா இருக்கும். போக்கி மட்டும் கட்டி கொடுத்துடலாம். கழுத்தும் வந்து எம்மிங் இல்லை, ஸ்லீவும் வந்து இல்லை, எம்மிங் இல்லை. பாருங்க க்ளோஸ் அப்ல கம்ப பாருங்க. பாருங்க ஐ வந்து அதிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வந்து பொறுமையா கத்துங்க. கிராமத்துலாம் அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து அதிலே ஐ கட்டிட்டுருவாங்க. சிட்டியில் தான் நிறைய பேர் ஐ கட்டுங்கன்னுவாங்க, இல்லை வந்து ஸ்டீல்ல வைங்கன்னுவாங்க ஐய. பாருங்க டச் பாருங்க, ஃப்ரண்ட் எப்படி கரெக்டா இருக்கு பாருங்க, அக்யூரேட்டா. நீங்களும் பார்த்து ஈஸியா கத்துங்க. பொறுமையா பாருங்க நண்பர்களே, ஈஸியா புரியும். ஈஸியா கத்துக்கிட்டு எனக்கு ஒரு வந்து லைக் போட்டு ஒரு கமெண்ட் மட்டும் சொல்லுங்க. அது போதும் எனக்கு. ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். ஷோல்டர் வந்து 1/2 இன்ச்சு வந்து எப்பவுமே வந்து 1/2 இன்ச்சு போடுங்க. 1/2 இன்ச்சு போட்டாதான் வந்து ஷோல்டர் நல்லா இருக்கும். இப்போ வந்து நெக்கு தச்சுப்போம். நெக்கு வந்து ஒரே லெவலா தைங்க. ஒரே லெவலா ஒரு நூல் பிடிங்க போதும். அந்த ஒரு நூல் வந்து ஃபுல்லாவே ஒரே மாதிரி தச்சுக்கலாம். பாவை வந்து அந்த மூலையில வந்து கரெக்டா ஷேப் கரெக்டா திருப்பி வச்சு பொறுமையா தைங்க. அப்பதான் அந்த டர்னிங் கரெக்டா பா ஷேப் கரெக்டா வரும். நம்ம தச்சுட்டு திருப்பி பாருங்க, ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. பா ஷேப் வந்து நல்லா வீல திருப்பி கரெக்டா அந்த முக்கோணம் கரெக்டா அந்த எடுங்க. நீங்க இப்ப க்ளோஸ் அப் பண்ணி பாருங்க, ஈஸியா உங்களுக்கு புரியும் அது எப்படி திருப்புறன்றது. அந்த நேட்ச் போட்டுங்க. அந்த பேக்ல மட்டும் வந்து 2 நேட்ச் போட்டுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நேட்ச் இந்தாண்ட பக்கம் அந்த பக்கம் ஒரு நேட்ச் போட்டுங்க. அந்த கார்னர்ல மேல வந்து எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல் போட்டு மேல மடிச்சு ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போட்டு லேஸ் வச்சுப்போம். திருப்பி ஒரு பாயிண்டட் போட்டுப்போம். பாயிண்டட் போடுறது வந்து வீடியோ கட் பண்ணிட்டேன் நான் வேணான்ட்டு. மேலே வந்து அப்படியே லேஸ் வச்சு தைச்சிக்கலாம். பாயிண்டட் போட்டு அப்படியே வந்து அந்த பாஷ் கரெக்டாக கார்னர் திருப்பி ஒரு லேஸ் வச்சுக்குவோம். லேஸ் காமிக்கிறோம் பாருங்க, சமோசா லேஸு அழகாக வச்சுக்கலாம். அந்த பாஷ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த கார்னர் நல்லா மடிச்சு அழகாக திருப்பிங்க. இது தச்சு முடிச்சோன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். முண்டா கைச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கமும் முண்டா கைக்காத பக்கமும் பேக் வரணும் ஸ்லீவ், அது பார்த்துக்குங்க. நீங்க புதுசா கத்துக்குள்ள நீங்க பதட்டப்பட்டு மாத்தி வச்சிட்டீங்கன்னா தெரியாம ஞாபகம் இல்லாம மாறிடும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பர்களே, அப்பதான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம்.
முண்டா கைக்கு அது பக்கம் பேக்ல வரணும். ஸ்லீவ் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. முண்டா கழிக்காத பக்கம் பேக்ல வரணும், முண்டா கழிச்ச பக்கம் வந்து ஃப்ரண்ட்ல வரணும். 1/2 இன்ச்சு நம்ம வந்து ஸ்லீவ்லும் துணி விட்டுருப்போம். அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா துணி விட்டுருப்போம். அதை வந்து பெண்ட் பண்ணாமல் அழகாக ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. அப்பதான் பார்க்கறதுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோம். இப்போ முண்டா கழிச்ச பக்கம் வந்து இப்போ பேக்கில் வச்சு தைச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து முண்டா கழிச்ச பக்கம் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வைக்கிறோம். முண்டா கழிச்ச பக்கம் வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் வச்சு தைச்சிக்கலாம். 1/2 இன்ச்சு தைங்க. நீங்கள் தைக்கக்குள்ள வந்து ஒரு நூலுக்கும் வந்து அந்த வந்து ஸ்ப்ரிங் வந்து லூஸ் பண்ணணும், டைட் பண்ணணும். இப்போ வர நூல்லாம் வந்து ஒரே மாதிரி இல்லை. அப்போல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நூல்லாம். இப்போல்லாம் வந்து ஒரு நூல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு நூலில் வந்து டென்ஷனில் போட்டு ஈர்த்து பார்க்கக்கூட டைட்டாக இருக்குது. ஒரு நூல் பார்த்தா லூஸாக இருக்குது. அதுக்கு அந்த மாதிரி வந்து லூஸ் தையல் வந்து ஒரு வேஸ்ட் பீஸ் எடுத்து தைச்சு பாருங்கள். லூஸ் தையல் எடுத்துனா அதுதான் வருதான்னு பாருங்கள். அடிப்பக்கம் ஏற்ற மாதிரி வந்ததுன்னா வந்து மேலே டைட் பண்ணணும். மேல் பக்கமாக இழுத்தம் வந்ததுன்னா மேலே லூஸ் பண்ணணும். அது பார்த்துங்க டென்ஷனு. கீழே பாபினை வந்து எப்பவுமே தொடக்கூடாது. மேலே தான் வந்து டைட் பண்ணுறதும் சரி, மேலே ஸ்ப்ரிங் அந்த டைட் பண்ணிங்க, லூஸ் பண்ணிங்க. வந்து ஓவர்லாக் போட்டு வந்துட்டோம். நம்ம எப்பவுமே வந்து ஸ்லீவ் தைச்சவங்க வந்து ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் மட்டும் போட்டோம், அப்படியே தைக்கிறோம். என்ன நம்ம ஓவர்லாக் போடுறது இப்போ நம்ம ஆள் இருக்காங்க, அதில் வந்து ஸ்லீவ் மட்டும் ஓவர்லாக் போட்டு வாங்கிட்டோம். இப்போ வந்து சைடு ஓவர்லாக் நெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ டாட்லாம் போட்டுக்கலாம். டாட் போட்டு அளவு எடுத்து பார்த்துப்போம். $42 சைஸ் பிளவுஸ் இது. இது ஷோல்டர் கீழ்டர் என்ன இறங்காது, பக்காவாக இருக்கும் ஃபினிஷிங்கு. நக்கிள் சுருக்கம், அந்த பிரிண்ட் சுருக்கம், ஷோல்டர் இருக்குது, அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் தச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் நீட்டாக இருக்கும். ப்ளவுஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்குங்க. பொறுமையாக கடைசி மட்டும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து புரியும். கொஞ்சோடு பார்த்துட்டு கட் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த சைடு ஓரளவுக்கு போட்டாச்சு. அளவு எடுத்துப்போம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிச்சாச்சு நண்பர்களே. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தையெல்லாம் போட்டுப்போம். அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சிச்சு நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ப்ளவுஸ் ஈஸியாக முடிச்சிட்டோம் பாருங்க. நீங்களும் வந்து ஈஸியாக பார்த்து பொறுமையாக கற்றுங்க. ஓகே பாய் நண்பர்களே. ப்ளவுஸ் வந்து முடிச்சிட்டோம். ஓகே பாய் நண்பர்களே.